என்னைய இப்படி பண்றாரு மனுஷன், உண்மையிலே சான்ஸே இல்லைங்க. இப்பயே தொடர்ந்தாருன்னு வச்சுடுங்களேன், எத்தனை பேர் சேர்ந்து அவர் ஏத்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கவே முடியாது. முடிசூடாமனா நிரந்தர முதல்வரா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் விஜய் தான் ஆட்சி செய்வார். ஸோ நான் எதை பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது எனக்கே கொஞ்ச நேரத்தில் அப்படி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குணம் வந்து யாருக்குமே இருக்காது. அவர் வெளியில சில டைலாக்லாம் விடுறாருல, அது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா டைலாக் மாதிரி நிறைய பேருக்கு தோணும். ஆனால் அது ஒவ்வொன்றும் அவர் மனசுல இருந்து சொல்ற வார்த்தைகள். அந்த மக்களோட மக்களா அவர் இமோஷனல் பாண்டிங்ல இருக்கான்னு சொல்றாருல, அது 100% உண்மைங்க. அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர் அரசு மருத்துவமனை, அதாவது தாய் சேய் இந்த முகப்பேறு மருத்துவமனையை விசிட் பண்ணியிருக்காரு. திடீர் விசிட். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எக்மோர் அரசு மருத்துவமனையில இருந்து ஒருத்தங்க ஒரு வீடியோ வெளியிட்டாங்க, ஒரு பெண்மணி. அதாவது அண்ணா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தம் இல்ல, சுகாதாரம் இல்ல, நிர்வாகம் சரியில்லை, எல்லாத்துக்கும் காசு கேட்கறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, நீங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்கண்ணா அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ வெளியிட்டு 24 மணி நேரத்துக்குள்ள போயிட்டாருங்க மனுஷன். அதுல எனக்கு என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, டேரக்டா அவரே போயிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையும் அவங்களுடைய குறைகளை கேட்காரு, தனித்தனியா கேட்காரு. அதெல்லாம் விட ஹைலைட்டு, அந்த பிறந்த குழந்தைகளை அப்படியே தான் கைகளில் ஏந்தி நிற்காரு. எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியம். அதாவது நான் கேட்குறேன், இது வரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள்ல எந்த முதலமைச்சர் இப்படி பிறந்த குழந்தைகளை, அதாவது இப்படி அரசு மருத்துவமனையில் போயிட்டு அந்த குழந்தைகளை கையில் ஏந்தி நீங்கள் என்னைக்காவது ஒரு ஸ்டில் பார்த்துருக்கீங்களா? ஸ்டாலின் தூக்குவாரா? எடப்பாடி தூக்குவாரா? தொட மாட்டாங்க. அடுத்த வீட்டு பிள்ளைகளை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாமர வீட்டு பிள்ளைங்கள பிறந்த குழந்தைகளை தூக்கி நிற்க மாட்டாங்க, பக்கத்தில் மூஞ்சி முத்து கொடுக்குற போக மாட்டாங்க. ஸோ அப்போ அதை அவர் பண்றாருன்னா, அவர் வந்து இந்த அரசியல் சரி, இந்த மக்களுக்காக பண்ற ஒவ்வொரு விஷயமும் மனுஷன் ரசிச்சு ரசிச்சு பண்றாரு. உண்மையே அது வந்து வேற மாதிரி. அவர் வந்து யாருடைய அவர் கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு நாம நினைக்காத ஒரு விஷயத்த கூட மனுஷன் பண்றாரு. நாம அந்த இடத்துல இருந்தா கூட அவர் இப்படி நடந்துப்போமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். அவ்வளவு இப்படி ஒரு இடம் கிடைச்சா நாம இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ல இருப்போமா? ஆனா அதை வந்து அசராம, அதாவது இவ்வளவுக்குள்ள வசத்து இருந்த மனுஷன் ஏழைப்பாளைய விட்டு பிள்ளைங்களை அவர் வந்து கையெடுத்து கொஞ்சுறது, முத்தம் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் அந்த குணம் வர இலை. சில பேரும் தொடைய மாட்டாங்க, பக்கத்திலே அவர் தள்ளின்னு தான் பேசணும் முதலமைச்சர் தான். அப்படி இருக்க இடத்துல அவர் ஒரு எளிமையை எப்படி, அதாவது நான் வந்து எல்லாருக்கும் ஒரு அண்ணனா இருக்க ஆசைப்படுறேன், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு அவர் சொல்றாருல, அது உண்மைதான். அவருக்கு அது தோடி இருக்கு போல இயல்பாவே. நான் வந்து இங்க உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இந்த பெண்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு அண்ணன், எனக்கு எல்லாருமே தங்கச்சிகள் அப்படிங்கிற உரிமையில போயிட்டு அவர் வந்து எல்லாத்துக்கும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறார். நாம வந்து அதை வந்து சும்மா பேருக்குன்னு நம்ம அந்த அரசியலுக்குள்ள வரக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை ஒரு மனசுக்குள்ளே இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு ரசிச்சு பண்றாரு. இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு ராணுவ வீரருடைய பையனை குழந்தைய அப்படி மடியில, அதாவது முதலமைச்சர் நாற்காலில உட்காந்து மடியில உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்டில் கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு பேசியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்களையும் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மருத்துவமனையில் இருக்கிற அந்த பெண்களே யோசிக்க மாட்டாங்க, முதலமைச்சர் இப்படி வருவாரா, நம்ம கூட வந்து பேசுவாரா அப்படின்ட்டு அவங்களே ஒரு ஷாக் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு டைரக்டா போய் இப்ப அங்க வந்து ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாங்க, யாரும் பணம் வாங்க கூடாது. அதாவது இந்த குழந்தைகளை காட்டுறதுக்கு, குழந்தை பிறந்த உடனே அது பெத்தவங்கள்ட்ட காட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காசு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி புகார் வந்திருக்கு. எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாரு. ஸோ அது வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறேன். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும், ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும், ஒரு மாற்றம் சொல்லி நம்ம எதிர்பார்த்து அவருக்கு ஓட்டு போட்டுருப்போம்ல. ஸோ அந்த ஓட்டு போட்டாலே இப்போ நான் வந்து திருப்தி அடைகிறேன். ஸோ நாம இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணாலே அவருக்கு திருப்தி அடைகிறேன். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த ரசிச்சு ரசிச்சு மக்களுக்காகவே ஏதாவது பண்ணணும் ஒரு அர்ப்பணிப்போட செயல்படுறாரு. ஸோ அதனால அவர் வந்து அசிக்க முடியாது. இப்படியே போச்சுன்னா எதிரிகள்லாம் இனிமேல் என்ன கனவு கண்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது, மனசை பின்றா இருப்பாங்க. அதாவது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன் டைமோட எதிர்கட்சிகள்லாம் ஒவ்வொரு வீடியோட போயிட்டு, எங்க நீங்க எங்க போயிட்டு ஒரு நடிகர் போய் ஓட்டு போட போறீங்க, அவர்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் ஜெயிச்சாருன்னா அவங்களை வந்து பாப்பாரா, நாங்க களத்துல இருக்கிறவங்க நாங்க தான் இதனால ஓடி வருவோம். அவர்லாம் பாத்தீங்கன்னா அவர் பார்க்கவே கஷ்டங்க, அவர் பணை விட்டே வெளியில வர மாட்டாருங்க, அவர் ஓட்டு கேட்கவே வெளியில போலங்க, அது எப்படிங்க உங்களை வந்து பார்க்க வரும், உங்க பிரச்சனைகள்லாம் எப்படிங்க வந்து கேட்பாரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம் வச்சாங்க. இன்னைக்கு அந்த மனுஷன் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தங்க சாதாரண ஒரு வீடியோ கமெண்ட் போடுறாங்க, ஒரு பெண்மணி சாதாரண வீட்டு பெண்மணி கமெண்ட் போடுறாங்க, 24 மணி நேரத்துக்குள்ள டைரக்டா முதலமைச்சர் வந்து நிக்காருங்க. இதுக்கு முன்னாடி யார் அப்படி பண்ணிருப்பாரு கேளுங்க, எந்த முதலமைச்சர் இப்படி ஓடி வந்து சொல்லுங்க அப்போ. சோ அவர் வந்து அவர் மத்தவங்களுடைய விமர்சனக்காண்டி எதுவும் பண்றது கிடையாது. அவர் வந்து வேற. எனக்கு வந்து நேற்று அந்த விஷயத்த பார்க்கும்போது, அதுவும் அந்த குழந்தைகள்லாம் கையில ஏந்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நின்னது, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா விசாரிச்சது, இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை அவர் வந்து புதுசு புதுசா முன்னெடுத்து போறாரு, மாற்றம் கொடுத்துட்டே தான் இருக்காரு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளவுக்குள்ள ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, இன்னும் 5 வருஷம் இருக்கு, எவ்வளவு நாட்கள் இருக்கு. இன்னும் வந்து இந்த தமிழ்நாட்டையே
புரட்டி போட்டோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இங்க நிறைய எதிரிகளுக்கு பார்த்தீங்கன்னா கலங்குது, உட்காந்து கதறுன்னு கதறாங்க. அவங்க கதறாம கதறியே சாவட்டும். நல்ல நல்ல விஷயங்களை, அவர் பண்ணக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை நான் வந்து இன்னும் முழுவதுமா எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. அது எல்லார் பக்கமும் ரீச் ஆகணும். பாமர மக்கள் எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க பண்ற விஷயங்கள் சில எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களை பெருசா கூட காட்டாம போகலாம். ஏன்னா அவருடைய இன்னும் சேனல் ஒன்று, அதாவது வெற்றி சேனலுங்கிறது இன்னும் லான்ச் ஆகாம தான் இருக்கு. அதை வந்து லான்ச் பண்ண போற சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்துச்சுன்னா அந்த டிவி மூலமா அதை ஒளிபரப்பட்டும். ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் பெருசா நியூஸ் சேனல்ல இது வந்து பெருசா காட்ட மாட்டாங்க. ஏதோ போற பக்கம் ஒரு விஷயமா சொல்லிட்டு போங்க தவிர முக்கியத்துவம் கொடுத்து காட்ட மாட்டாங்க. நியூஸ் பேப்பர்லயும் பெருசா வராது. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய விச்சுவல் வாரியர்ஸ், தளபதியோட தோழர்கள், அவருடைய நல விரும்பிகள், இப்படிப்பட்டவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான நல்ல நல்ல விஷயங்கள், முதலமைச்சர் பண்ற விஷயங்களை மக்களே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணி, தேர்தலுக்கு முன்னாடி அவர் சப்போர்ட் பண்ணி இப்ப ஜெயிக்க வச்சுட்டோம். அதோட நம்ம கடமை முடிஞ்சதும் கிடையாது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சப்போர்ட்டா இருந்து இந்த 5 வருட ஆட்சி அவர் நிரந்தரமா பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து இவ்வளவு நாள் அவர் சப்போர்ட் பண்ணல அர்த்தம் இல்லைன்னு வரும். அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம்னா அது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அதை வந்து கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல நம்ம மும்முரமா செயல்பட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நேற்று அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனாலதான் அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், திருமாவளவன் அவர்கள் உருட்டுன்னு உருட்டி எல்லாருக்கும் இப்போ அவரை தன்னை ஒரு காமெடி பீஸா மாத்திக்கிட்டாரு. ஸோ அதனால ஊரே சிரிப்பா சிரிக்குது அவருடைய நிலைப்பாடை பார்த்து. ஏன்னா இப்போ நேற்று ஒரு ஸ்டாண்ட் அப் சொல்லியிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது திமுகவும் தேவகவும் ஒரே அணியில் இருக்கணுமா, ஒரே அணியில் இருந்து அவங்க பிஜேபி எதிர்க்கணுமா. என்னென்ன உருட்டாரு பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதுதான் மெயினா பார்க்கணும். விசிக 2ஆ புலப்பட போகுது அப்படிங்கிறது இதுல தான் தெரிய போகுது. என்ன கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வன்னியரசு அவர்களுக்கு பாத்தீங்கன்னா சமூக நீதித்துறை அமைச்சராக அவர் வந்து பொறுப்பு கொடுத்தார். அதாவது ஆதி திராவிட நலத்துறை அப்படின்னு இருந்ததை சமூக நீதித்துறை அப்படின்னு மாற்றி பேரை மாற்றி, ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் சமூகமான ஆட்சி தானே, எல்லாரும் பாரபட்சம் இல்லாம எல்லாரும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஆட்சி. அதனால சமூக நீதித்துறை தான் இருக்கணும், ஆதி திராவிட நலத்துறை அப்படின்னு இருக்க வேண்டாம் கண்டி பேரை மாற்றி அந்த பொறுப்புக்கு வன்னியரசு அவர்கள் அமைச்சராக போட்டிருந்தார். ஓகேவா. இப்போ இந்த ஆதி திராவிட நலத்துறை அப்படிங்கறத எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சமூக நீதித்துறைன்னு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிகேவுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நினைக்கிறேன், அவர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கடன் தெரிஞ்சிருக்காரு. அதாவது ஆதி திராவிடங்கிறது தான் சரியான நிலைப்பாடு, அப்படிதான் இருக்கணும். அப்பதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதி குடிகள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை எப்படி நீங்க வந்து சமூகத்திலேயே மாத்தினா அதுல யாரு வேணாலும் உள்ள வரலாம், எந்த சமுதாய சேர்ந்தவங்களாலும் அந்த பொறுப்புக்கு வரலாம். சோ அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இதுதான் திருமாவளவனுடைய நிலைப்பாடு நினைக்கிறேன். ஏன்னா திருமாவளவனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் பொதுச் செயலாளர் செயல்படுவார்ல போட்டிருக்கு. ஆனா அதுக்கு வன்னியரசு இப்ப வந்து அமைச்சர் இருக்கிறது வன்னியரசு தானே, அவரு அதுக்கு எதிர்த்து தெரிவிச்சிருக்காரு. அப்படிலாம் கிடையாது, சமூக நீதித்துறைன்னு போட்டிருக்கிறது கரெக்ட் தான், இது எல்லாருக்குமான சமூகமான ஒரு ஆட்சி தான், எல்லாருக்கும் சமூக நீதி கொடுக்கும்போது சமூக நீதித்துறை இருந்தாலும் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அற்புதமா இன்னைக்கு அவர் பொறுப்புல வந்ததுனால விசிக பொதுச் செயலாளர் சொன்ன கருத்துக்கே எதிர்த்து அவர் வந்து குரல் கொடுத்திருக்காரு. சோ அப்ப இது வந்து என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா வன்னியரசுக்கு இப்ப என்ன நிலைப்பாடு வந்திருக்கு, அவருடைய மனமாச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவரு பொறுப்புல இருக்காரு, அமைச்சரா இருக்காரு. இது வரைக்கும் இந்த அமைச்சர் பதவிங்கிறது விசிக யாருக்குமே கிடைக்கல. சோ முதல் முறையா அவருக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சதை அவர் எப்படி விடுவாரு. சோ அவருக்குன்னு அமைச்சரவை கொடுத்துருக்காங்க. சோ அதனால அவருக்கு நான் ஆளுங்கட்சி தேவைக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு அவர் நினைக்காரு. ஆனா அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சது விசிகல உள்ள சில பேருக்கு பிடிக்கல. குறிப்பா திருமாவளவனுக்கே அது வந்து பெரிய ஒரு ஈடுபாடு இல்ல, ஒரு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் இது வரைக்கும் அமைச்சரானதே கிடையாது. அவரு இந்த கட்சியோட தலைவர், அவரே அமைச்சராக இல்லாம இருக்கும்போது அவருக்கு அடுத்தபடி நிலையில உள்ள வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து இப்ப எல்லாரும் அவர்கிட்ட எல்லா மக்களுமே ஏதாவது குரல் பேசணும், ஏதாவது குறையில சொல்லணும், எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும், உடனே அமைச்சர் பக்கம் தானே போறாங்க. திருமாவளவன் மதிப்பு இல்லாத மாதிரி அது இல்ல, கம்மியாது இல்ல. அதனாலதான் திருமாவளவன் அவர்கள் இந்த ரெட்டை நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, இன்னொரு நாளைக்கு ஒரு பேச்சுன்னா குழப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேவை கூட நாங்க அமைச்சரை விட்டு வெளியில போறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்காருன்னு வச்சுக்கோங்களேன். திருமாவளவன் எடுக்காருன்னா வன்னியரசுக்கு இதுக்கு ஒத்துக்கொள்வாரா இல்லையா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வன்னியரசு இல்ல நீங்க வேணா போங்க, நான் வந்து தேவைக்கலே பண்ணிக்கேன், எனக்கு இந்த அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லும் பட்சத்துல வன்னியரசு தலைமையில கொஞ்சம் ஆட்கள் அவங்க கூட தேவைக்கக்கூடிய அந்த பட்டியல சமுதாய சகோதரர்கள் அவரோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ திருமாவளவன் மட்டும் கொஞ்சம் ஆளுகளை வச்சுட்டு தனியா போகிற வாய்ப்பு இருக்கு. இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறது கம்மல சொல்லுங்க. ஏன்னா அதாவது சும்மா வெளியில தான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பதவிக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க, நாங்க வந்து மக்களுடைய எல்லா மக்களையும் சமமா பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. சோ அதனால வந்து ஜாதி வேறுபாடா இருக்கக்கூடாது, ஜாதி ஒழியணும், அதான் எங்களுடைய முதல் நோக்கம் அப்படின்னு வீரவசனம் பேச வேண்டியது. ஆனா அதை ஒருத்தர் முன்னெடுத்து சாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயம்.
எந்த ஒரு சாதி வேறுபாடு கூட சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறைக்கு ஒதுக்கி சமூக நீதித்துறை அமைச்சர்னு ஒண்ணு வச்சு அதுல பட்டியலிருந்து இருந்த வன்னியரசு அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்காரு. அப்ப அதை எவ்வளவுக்குள்ள கொண்டாடணும், தாங்கி பிடிக்கணும். அதுக்கு சந்தோஷப்பட வேண்டாமா? அதுல கூட நொட்ட சொல்லிக்கிட்டு விசிக வருது, அது எப்படி நீங்க சமூக நீதித்துறையா மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப உண்மையில உங்களுக்கு சமூக நீதிங்கிறதுல உங்களுக்கு விருப்பமே கிடையாது. சும்மா ஒரு பேருக்கு தான் சமூக நீதி, எல்லாருக்கும் சமூக நீதி வேணும், ஜாதி ஒழிக்கணும் அப்படிங்கிறலாம் சும்மா உருட்டு. இதை தான் நான் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இவங்களுடைய நிலைப்பாடு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாதியை வச்சு ஒரு அரசியல் நடத்துறது, சாதியை ஒழிக்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த மக்களை வச்சுக்கிட்டு ஒரு பிழைப்பு நடத்துறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். இப்ப அது புரியுதா? இல்ல உண்மையிலே எல்லாரும் சமமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சமூக நீதித்துறை அப்படின்னு வைக்கும் போது, அது பேரை வைக்கும் போது சந்தோஷம் தான் பட்டிருக்கணும். முதல்ல சந்தோஷப்பட்டிருக்க வேண்டியது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பயங்கரமா விமர்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு மனநிலையோட இருக்காங்கன்னு நல்லா அவங்களுக்கு தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்லபடியா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவங்க கூட இருக்கிற வரைக்கும் ஏதாவது நொட்டை சொல்லிக்கிட்டு அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனாலதான் இந்த விசிக தேவையாக இருக்குது, நல்லது கிடையாது அப்படிங்கிறது நம்முடைய ஸ்டேட்மெண்ட். ஆமாண்ணா அது சரிதானே, அவங்க இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னா நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எல்லாரும் கருத்துக்களை கமெண்ட்ல பண்ணும்போது தான் அது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வெளியில தெரியும். சோ நான் ஒருத்தர் மட்டும் சொல்லிட்டு இருக்கனால எனக்கு வந்து விடுதலை எனக்கு என்ன இல்ல நான் கேட்கறேன், எனக்கு அவங்களுக்கும் ஒரு இதுவும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க இல்ல உனக்கு வந்து கொஞ்சம் சாதி வெறி இருக்கு, நீ அதனாலதான் அவங்களை விமர்சிக்க அப்படின்ட்டு. அப்பெல்லாம் ஒரு மட்டங்கட்டி கிடையாது. எந்த ஒரு ஜாதி எவனுக்கு வந்து எதுவும் வந்து கொடுக்க போறது கிடையாது, புரியுதா? அவன் உடைச்சா சோறு. எல்லா சமூகமும் ஒன்னா தான் வாழ முடியும். தனியா ஒரு சாதிக்காரன் மட்டும் வந்து எதுவும் பண்ண முடியாது, புரியுதுங்களா? சோ என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்கன்னா ஜாதி ஒழின்னு சொல்றாங்க. அப்ப ஜாதி ஒழிப்புல நிலைப்பாடு இருக்கக்கூடியவங்க ஒரு சமூகத்துறைன்னு மாற்றும் போது அவங்க நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப அதுல அவங்க விருப்பம் இல்லாம இருக்கும்போது இவங்க எல்லாம் என்ன சமூகத்துக்காக குரல் கொடுத்து சமூகத்துக்காக போராட தலைவர் இவங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துக்க முடியும் அந்த இடத்த? சோ அதனால இவங்களுடைய நிலைப்பாடு முழுக்க முழுக்க தவறானது. இவங்கள முழுக்க முழுக்க அந்த ஒரு பணம் பதவி இதுக்காக தான் குரல் கொடுக்கணும் தவிர இந்த சமூக நீதிக்காகலாம் மக்களுக்காகலாம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சும்மா வெறும் குத்திராட்டம். எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் விஜயவாலால் மட்டும்தான் இங்க வந்து ஒரு மாசத்துக்கு கொடுக்க முடியும் நான் நம்பினேன். இப்பவும் அவதான் நடந்துட்டு இருக்கு. சோ அவர் வந்து நல்லபடியா செஞ்சுட்டு இருக்காரு. சோ இவங்கள மாதிரி ஆட்கள் உள்ள பூந்து அவர் வந்து அழுத்தாம இருக்கணும், அந்த அழுத்தம் அவர் வந்து கேட்காம இருக்கணும். சோ அப்ப நல்லா இருக்கும் ஆச்சு. அதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். சோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுச்சு அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த கிட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.